ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும் ப்ளீஸ். ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இந்துமதி. இப்போ நம்ம மேத் மாடியூல்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சில மேத் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பில்டின் பைத்தான்லயே நம்ம பார்த்துருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை ஷேர் பண்ணுங்க. என்னென்ன பில்டின்ல மேத் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? Square root, சம் ஓகே. square root, power square root madam. ஸ்கொயர் ரூட் ஓகே ஓகே. power ma'am. பவர் எஸ். அப்புறம் ரவுண்ட் இருக்கு, அப்சல்யூட், அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. நீங்க மேத் மாடியூல்குள்ள போனீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எல்லா சயின்டிபிக் நோட்டேஷன்ஸை வச்சு ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியான காம்ப்ளெக்ஸான சம்ஸை நீங்க ஈஸியா பண்றதுக்காக தான் இந்த மேத் மாடியூல்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் மாதிரி தான் எல்லாமே அதிலே இருக்கு. நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். நீங்க பாஸ் பண்ற பேராமீட்டர் எப்படி இருக்கணும்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. உள்ள இருக்கிற எப்படி நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ண போறீங்க, ஸ்டெப்ஸ், அதை பத்தி எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியா இருக்கும் மேத் மாடியூல்ஸ். ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல வரைக்கும் நம்ம பண்ண சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். உங்களுக்கு மேத் கால்குலேஷன் உடனே டக்குன்னு வர நிறைய என்னென்னலாம் தோணுது, என்னென்னலாம் பண்ணலாம்? ஓகே. area on perimeter. ஏரியா பெரிமீட்டர் ஓகே. Circumference, circle ஓட circumference வரும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஓகே. நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ற சைடு அந்த மாதிரினா இதை சொல்வீங்க? Scientific, trigonometric, trigonometric, logarithm, algebras. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு trigonometric ஃபங்க்ஷன்ஸ். என்னன்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய இதுவா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா இதுல சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். மேத் மாடியூல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ற பேராமீட்டர் மட்டும் பண்ணா போதும். லாங்கர் கால்குலேஷன் எல்லாமே சிங்கிள் மினிட்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்காக தான் நம்ம வந்து மேத் மாடியூலே போறோம். இப்போ மேத் மாடியூல்ல பாத்தீங்கன்னா இந்த மேத் மாடியூல் வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. இப்போ ரியல் பிளஸ் இமேஜினரி நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து சப்போர்ட் பண்ணாது. அதர் தன் தட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வச்சு நீங்க என்ன வேல்யூ வேணா பண்ணலாம். அப்போ நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு நான் பண்ணணும்னா அதுக்கு தனி மாடியூல் இருக்கு. அது வந்து சி மேத் மாடியூல் அப்படி சொல்லுவாங்க. அது நம்ம தனியா பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மேத் மாடியூல் மட்டும்தான். ஸோ மேத் மாடியூல்ஸ் எப்படி செக்ரிகேட் பண்ணா கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு பிளஸ் மெத்தட்ஸும் இருக்கு. நம்ம இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லயே யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கான்ஸ்டன்ட், மேத் கான்ஸ்டன்ட். yes ma'am, pi இருக்கு, pi ஆமா, tau, அது tau yes, exponential, exponential and infinity, not a number. ஆமா, இவங்க இப்ப பைத்தான்ல நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபியூ வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. math.py, math.e, math.to and infinity and nan. இது 3 தான் இருக்கு. சோ இந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி இதுக்கு அசைன் பண்ண வேல்யூ. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. பைனா 3.14 தான் இருக்கும். அதனுடைய வேல்யூ அதுதான். நம்ம இதை வந்து மாத்தணும் அப்படின்லாம் அன்வான்டா தேவையில்லாம நம்ம இதை பண்ணக்கூடாது. math.pyனா அதனுடைய வேல்யூ 3.14 தான். ஸோ நான் இங்க கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க மேத் மாடியூல் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து இம்போர்ட் மேத் அப்படின்னு போடணும். அந்த மேத்தை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி. அந்த பேக்கேஜஸ்ல இன்ஸ்டால் ஆயிருக்கணும். அப்ப மட்டும்தான் இங்க வந்து நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட்டா அந்த மேத் மாடியூல் வந்து இன்ஸ்டால் ஆயிதான் மேடம் இருக்கும். நம்ம அதை இம்போர்ட் மட்டும் பண்ணா போதும். காரணம் வந்து கேட்டீங்கன்னா பைத்தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த மாடியூல் இருக்கிறதுனால நம்ம அந்த மாடியூல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது இந்த பைத்தான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வெர்ஷன்ல வரக்கூடிய பேக்கேஜஸ்ல இருக்கும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அது இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணணும். ஸோ பைத்தான் வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும் போதே அந்த ஒன் ஆஃப் த
மேத் மாடியூல் வந்து பைத்தான் வந்து டெவலப் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கிறதுனால வந்து we don't want to manually we don't want to டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்போர்ட் மட்டும் பண்ணா போதும். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் இங்க ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கேன் math.pyன்னு. அப்போ உங்களுக்கு அங்க மேலேயே ஆன்சர் இருக்கு. ஆக்சுவலா math.pyயோட வேல்யூ 3.1415 தான். இப்போ நான் இந்த கிளாஸ் எப்படி கொண்டு போறேன்னா, நம்ம சிங்கிளா வந்து போட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா இட் டேக்ஸ் மோர் டைம். அதனால இதெல்லாம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால நான் அட் ஸ்டெச்ல ஒரு 4 to 5 மெத்தட்ஸ் ரன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கான்ஸ்டன்ட் ஒன்லி 5 தான் இருக்க போகுது. ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பார்த்துக்கலாம். math.py இதை பிரிண்ட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்னா 3.14159 அந்த வேல்யூ தான் வரப்போகுது. நீங்க வந்து இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை மெத்தடுக்கும் நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறீங்களோ, இப்போ சைனுக்குள்ள இந்த வேல்யூ நான் ஏதோ பாஸ் பண்ணுவோம் 3.14 பாஸ் பண்ணோம்னா சைன் ஆஃப் math.py அப்படின்ற வேல்யூவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் ஜஸ்ட் லைக் கான்ஸ்டன்ட் வேரியபிள் சொல்லுவோமா, அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இட் cannot be changed. ஸோ நீங்க எங்க வேணாலும் எதுல வேணாலும் ஆர்கியூமெண்டாவோ பேராமீட்டராவோ எப்படி வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் math.eனா அதுக்கு ஏதோ ஃபார்முலா இருக்கு. ஈலஸ் வேல்யூ அப்படி சொல்றாங்க. அது வந்து எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூவும் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் 1க்கும் math.eக்கும் சேம் வேல்யூ தான் வருது. ஸோ ஈயோட வேல்யூ என்னன்னா 2.71828. இது ஆக்சுவலா ஒரு சயின்டிபிக் நோட்டேஷனோடைய வேல்யூ. இது நீங்க வந்து கூகுள்ல போட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஃபார்முலா வரும் சயின்டிபிக் நோட்டேஷனோட இது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து 2.718281. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ, நம்ம ஞாபகம் வச்சுக்க இதுதான். நெக்ஸ்ட் வந்து math.ta. இந்த டான்றது வந்து கிரீக் வேர்டு. ஆக்சுவலா கிரீக்ல டா சொல்றோம், நம்ம வந்து டி அப்படி சொல்றோம். இது இந்த வேல்யூ வந்து ஈக்குவலன்ட் டு 2 into பை. நம்ம பை பார்த்தோம், பையோட வேல்யூ என்ன 3.14 சம்திங். ஸோ இன்டூ 2 போட்டீங்கன்னா அந்த வேல்யூ தான் வந்து டாவோடைய வேல்யூவா வருது இங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நாட் ஏ நம்பர் வேல்யூ. இது வந்து math.n போட்டீங்கன்னா இந்த நம்பர் வந்து நாட் ஏ நம்பர், அதாவது NaN அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. நீங்க பாசிட்டிவாவும் கொடுக்கலாம் நெகட்டிவாவும் கொடுக்கலாம். பாசிட்டிவா கொடுக்குற பட்சத்துல NaN மட்டும் வரும். நெகட்டிவ் மைனஸ் math.n கொடுக்கும்போது அந்த சிம்பிளோட மைனஸ் NaN உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது நம்ம ஃபர்தரா மெத்தடுக்கு வந்து நம்ம செக் பண்ணுவோம். நாட் ஏ நம்பரா அப்படின்ற மெத்தட் ஒன்று இருக்கு. அதை செக் பண்ணும்போது இந்த வேல்யூ கூட நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. அதுக்கு வந்து math.inf. நீங்க நெகட்டிவ் வேல்யூ வந்து போடணும்னு நினைச்சீங்கன்னா மைனஸ் math.inf. ஸோ நான் இது வரைக்கும் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் ரன் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேல்யூ தெரியுதா? தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பையோட வேல்யூ இருக்கு. பையோட வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஈலஸ் வேல்யூ, தட் இஸ் math.e ஓட வேல்யூ. அந்த வேல்யூவும் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் 1ஓட வேல்யூவும் சேம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டவ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். டவ் வந்து 2 into பை. ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாசிட்டிவ் வந்து nan. நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் nan நாட் இன் நம்பர்ன்றது தான் வருது. நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி வேல்யூ போடும்போது INF அண்ட் இன்ஃபினிட்டி வேல்யூன்றது மைனஸ் INF. இது வந்து கான்ஸ்டன்ட். இந்த வேரியபிள்ல இந்த வேல்யூ தான் செட் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். இல்ல ஏதாவது டவுட்? என்னப்பா கேக்கல? nan வந்து என்னன்னா
இன்டிஜர் நம்பரா அப்படின்னு செக் பண்றதுக்காக நாட் ஏ நம்பர் அப்படி சொல்றாங்க. நீங்க வந்து math டாட் nan போட்டீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் த மெத்தட் ஒன்னு இருக்கு. இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. அது வந்து நம்பரா இருக்கிற பட்சத்துல அது வந்து ட்ரூன்னு வரும். சாரி, நாட் ஏ நம்பர்னும் போது நம்பரா இருந்தா ஃபால்ஸ் வரும், இல்லைன்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். மேம் சொல்லுங்கப்பா. ஒரு சஜஷன் சொல்லுவாங்க மேம். இதோட பைத்தான் ஃபைல் இதுல இன்னொன்னு கிரியேட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ண அது இன்னொரு ஃபைல்ல ரன் பண்ணா கொஞ்சம் ஈஸியா புரியும் நினைக்கிறேன். இத காப்பி பண்ணிட்டு இன்னொரு ஃபைல்ல போட சொல்றீங்களா? எஸ் மேம். நம்ம மேல இன்னொரு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே. இதுல உங்களுக்கு புரியலையா? லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். காப்பி பண்ணி நான் அப்படியே போட்டுறேன். chat பண்றான் போறான். பரவாயில்லையா? தெரியுதா? ஓகே மேம். ஓகே. இப்போ நம்ம ஒரு நம்பரை ஒரு வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணோம்னா அந்த வேரியபிள்ல இருக்கிறது நம்பரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த math டாட் nan கொடுக்குமா மேம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு வேல்யூ செக் பண்றது. இது ஆக்சுவலா இது வேரியபிள், இது ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு நீங்க இந்த வேல்யூ பாஸ் பண்ணீங்க போது அது நாட் இன்டிஜர்னா இருந்திருக்கும் போது ட்ரூன்னு பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு பண்ணும். இது எப்படி செட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் பார்த்த எக்ஸாம்பிள்ல float ஆஃப், நான் சும்மா எக்ஸாம்பிள் போடுறேன். இது ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்ணிட்டு float ஆஃப் nan. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தானே, இது நம்பர் கிடையாதுல்ல. சோ இப்ப நீங்க இந்த p-ய வந்து அந்த மெத்தடுக்கு நீங்க வந்து பாஸ் பண்ணும்போது அது வந்து ட்ரூன்னு வரும், ஏன்னா இது நம்பர் கிடையாது, நாட் ஏ நம்பர். நீங்க இதை எப்படி பாஸ் பண்ணுவீங்க மெத்தடுக்கு? p.nan போடுவீங்களா? இல்ல இல்ல, இந்த math டாட் nanன்றதை நான் இதுல ஸ்டோர் பண்ணி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை நான் பாஸ் பண்ணுவேன், இல்லைன்னா டைரக்டாவும் பாஸ் பண்ணிக்கலாம் math டாட் nan. நம்ம பார்க்கும்போது மெத்தட் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மெத்தட் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நீங்க வந்து math டாட் nanனா என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா nan அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. அதாவது இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ அசைன் ஆயிருக்குன்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மெத்தட்ல நம்ம பாஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம். சார் கரெக்டா சார்? சார் எனி சேஞ்சஸ்? இல்ல கண்டினியூ மேம். அதே மாதிரி இன்ஃபினிட்டி மேம், இன்ஃபினிட்டி அதே மாதிரி கொஞ்சம். ஆமாங்க சார். இப்போ வந்து math டாட் inf வந்து இன்ஃபைனைட் நம்பர். என்ன சொல்றது, ஃபைனைட் நம்பர்னா நமக்கு தெரியும் 28 இல்லைன்னா 1010 அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்ஃபைனைட் நம்பர்னா போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு தெரியாது, எண்ட்லெஸ்ஸா இருக்கிறது தான். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்ல உங்களுக்கு math டாட் infல infனு ஸ்டோர் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள், இதுல infனு ஸ்டோர் ஆயிருக்கு, இன்ஃபைனைட் அப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மெத்தட்ல வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். சரி, இன்னும் கொஞ்சம் கிளியரா வேற யாராவது சொல்றீங்களா? அவங்களுக்கு டவுட். அதாவது நீங்க மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுதான் புரியும் மேம். நீங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி சொல்றது ஓகே மேம். அது நம்பர் லாங்கா இல்ல, நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு வேரியபிளுக்கு நான் இந்த வேல்யூ அசைன் ஆயிருக்கு, ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கு, பில்டினா அசைன் ஆயிருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பையனா 3.14 சம்திங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. math டாட் ஈனா 2.7182 அப்படின்னு வேல்யூ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கான்ஸ்டன்டா இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே மேம். மேத்லயே நமக்கு தெரியும் பையோட வேல்யூ வந்து 3.14 தான், அததான் அங்க சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட்
ஆல்ரெடி பில்ட் வேரியபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வந்து நெக்ஸ்ட் கால்குலேஷன்ல வந்து எப்படி இருக்குன்றத நம்ம மெத்தட்ல போய் பார்த்தா மட்டும்தான் புரியும். இது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் மாதிரி. சும்மா அந்த வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறீங்க அவ்வளவுதான். ஆமா, இப்ப நம்ம வந்து மேத் டாட் பையோட வேல்யூ நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து மேத் டாட் பைன்னு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை நீங்க கம்ப்யூட்டேஷன் ஏதாவது கால்குலேஷன் பண்ணும்போது மேத் டாட் இன்னு போட்டீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ உங்களுக்கு வரும். அவ்வளவுதான். மேம் இப்போ பிஐல 3.14 சம்திங் வேல்யூ இருக்கிற மாதிரி இப்போ மேத் டாட் என்ஏஎன்ல இந்த என்ஏஎன் இருக்கு, மேத் டாட் ஐஎன்ல அந்த ஐஎன் இருக்கு. அவ்வளவுதானே மேம் இப்போ நீங்க சொல்றது? ஆமா ஆமா அவ்வளவுதான். ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகே, இப்போ நம்ம மெத்தட் போவோம். வேற யாருக்காவது டவுட்? மேல இருக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னங்க சார்? மேல இருக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு ஃபைல்ல போட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சாரி. ஸோ நம்ம இது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம வந்து நியூமரிக்கா, ட்ரிக்னாமெட்ரிக், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு நான் ஜஸ்ட் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன் நம்மளுக்கு புரியுன்றதுக்காக. இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 4ன்னு கொடுக்குறோம். அது மேக்ஸ்ல நம்ம எப்படி பண்ணுவோம்? 4 × 3 × 2 × 1 அப்படி வரும். ஸோ நீங்க என்ன நம்பர் வேணா போட்டு நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கான சின்டாக்ஸ் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் மேத் டாட் ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ் அப்படி கொடுப்போம். ஆக்சுவலா நான் இப்போ என்னன்னா செக்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். உங்களுக்கு நடுவுல டவுட் இருக்கும்போது சொல்லுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோடை சேஞ்ச் பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எஃப் மோட் எக்ஸ் ஆஃப் ஒய். அது வந்து எப்படின்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. எக்ஸ் கமா ஒய். இப்போ நீங்க வந்து 8,4 அப்படி கொடுத்தீங்கன்னா மாடுலஸ் வந்து 0வா தான் வரும். ஏன் நம்ம எஃப் போட்டிருக்கோம்னா இட் ரிட்டர்ன்ஸ் த ஃப்ளோட் வேல்யூ. அதுக்காக தான் எஃப் மாட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு வருது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர்னா ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு மேல இருக்கிறது. சாரி, ஃப்ளோர்னா கீழே இருக்கிறது. அதனால நம்பர் டவுன் டு த நியரஸ்ட் இன்டிஜர். இப்போ நீங்க சப்போஸ் 8.3 அப்படின்னு போட்டு ஃப்ளோருக்கு 8.3 வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா டவுன் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்? யாருக்காவது ஐடியா இருக்கா? 8. ஓகே, வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ்? ஓகே, ஃப்ளோருக்கு வந்து நீங்க 8.3 கொடுத்தீங்கன்னா 8ன்னு தான் சூஸ் பண்ணும். ஏன்னா அதுல இருந்து லீஸ்ட் இன்டிஜர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹோல் வேல்யூ பாத்தீங்கன்னா 8 தான். அதனால 8ன்னு தான் வரும். இதே நீங்க சீல் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? அதே 8.3க்கு சீல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சீல்னா அப் மேல போகும், நம்பர் 9 வரும். அப்சல்யூட்லி. நெக்ஸ்ட் ட்ரங்கேட் கொடுத்தீங்கன்னா அந்த டெசிமல் வேல்யூ எதுவுமே வராது. இப்ப நான் 8.3 கொடுத்துட்டு பாஸ் பண்றேன், ட்ரங்கேட் கண்டுபிடிக்கிறேன், என்ன வேல்யூ வரும்? டெசிமல் வேல்யூ வராதுன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்? 8. எஸ், அது அப்பும் பண்ணாது டவுனும் பண்ணாது, ஜஸ்ட் ரிமூவ் த டெசிமல் வேல்யூஸ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் காப்பி சைன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்ப காப்பி சைன் என்னன்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும், ஒய்யோட சைனை எடுத்துக்கும். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். காப்பி சைன் ஆஃப் 5, -6
அப்படி சொல்றேன். அப்போ x ஓட வேல்யூ வந்து 5னா 5 வேல்யூ எடுத்துக்கும். -6 போது அந்த மைனஸ்ன்ற வேல்யூ மட்டும் மைனஸ்ன்ற சிம்பிளை மட்டும் தான் எடுத்துக்கும், வேல்யூ எடுத்துக்காது. அப்ப ஆன்சர் எப்படி வரும்னா -5. புரியுதா இது? யாருக்காவது டவுட் இருக்கா? நான் சொல்றேன். புரியல மேம், இன்னொரு தடவை சொல்லுங்க மேம் இதை பத்தி. கண்டிப்பா சொல்றேன். காப்பி சைன் x, y கரெக்டா? நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த x இருக்கியா, இந்த x உடைய வேல்யூ வந்து 5. 5ன்ற வேல்யூ அப்படியே எடுத்துக்கும். 5ன்ற வேல்யூ எடுத்துக்கும். -6 நீங்க போட்டிருக்கோம்ல, இதனுடைய சிம்பிள் மட்டும் எடுத்துக்கும், பாசிட்டிவா நெகட்டிவான்னு. சோ இங்க வந்து நெகட்டிவ் இருக்கு, இப்ப -5 இப்படி வரும். இப்ப நான் ஜஸ்ட் புரிஞ்சுச்சான்னு செக் பண்றதுக்காக இன்னொரு ஆப்ஷன் தரேன். இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 6 +6 ஓகே ஓகே. நெக்ஸ்ட் -4 அவ்வளவுதான்ப்பா. இதுதான் காப்பி சைன் மெத்தட் வந்து பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேப்ஸ் ஆஃப் x. நமக்கு தெரியும் ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ்னா அப்சல்யூட் வேல்யூ கொடுக்க போது, ஃபேக்ஸ் f ன்னு போடும்போது இட் ரிட்டர்ன்ஸ் as a float வேல்யூ. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் f ஆஃப் சம் ஐட்ரபிள். இது எப்படின்னா, நீங்க சம்ன்றது ஆல்ரெடி நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். f சம்ன்றது ஆஸ் யூஷுவல் fன்றது float வேல்யூவா ரிட்டர்ன் பண்ண போது, நீங்க இந்த ஒரு லிஸ்டுக்குள்ள என்ன வேல்யூ கொடுத்தீங்களாலும், இப்ப 1, 2, 3, 4 இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணும்னா 1 + 2 + 3 + 4. அப்ப எவ்வளவு வரும்? யாருக்காவது ஐடியா? 10.0 யா கரெக்ட். ஏன்னா நம்ம ஃப்ளோட்னு சொல்லியிருக்கோம், அதனால 10.0 அப்படி வரும். நெக்ஸ்ட் இஸ் nan. நம்ம அங்க மேல பார்த்தோம்ல அந்த மெத்தட் இது. சோ இங்க அசைன் பண்ணிருக்காங்க பாருங்க, pன்ற வேல்யூ வந்து p = float of nan இப்படி பண்ணிட்டு இத வந்து பாஸ் பண்றாங்க. இப்ப இது என்ன இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, இங்க நம்ம nan தான் பாஸ் பண்றோம், அதனால அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதே நம்ம nan இல்லாம வேற ஏதாவது பாஸ் பண்ணியிருந்தா அப்போ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இஸ் nan இந்த மெத்தட் என்ன செக் பண்ணுது, இந்த நம்பர் வந்து நாட் ஏ நம்பரான்னு செக் பண்ணுது இந்த மெத்தட். அவ்வளவுதான். இத வந்து நான் எக்ஸாம்பிள்ல போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் இஸ் ஃபைனைட். சோ வேல்யூ வந்து பாஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி செட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிருக்கோம். இதுவும் அதே தான். கொடுத்த நம்பர் வந்து ஃபைனைட் நம்பரா இன்ஃபைனைட் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணும். இன்ஃபைனைட் நம்பரா இருக்கும்போது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இட் ரிட்டர்ன்ஸ் த பூலியன் வேல்யூஸ். ஃபைனலா ஆஃப்கோர்ஸ் இன்ஃபைனைட் பார்த்துட்டோம், நாட் ஏ நம்பர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட். ஃபைனைட் நம்பர் கொடுத்தா ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போகுது, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. இதே நீங்க மேல இருக்குல்ல, நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் p = float of inf. இந்த வேல்யூவை நான் இங்க பாஸ் பண்ணா என்ன வரும்? இஸ் ஃபைனைட் மெத்தட்ல. யாருக்காவது ஐடியா? இல்லையா? இந்த வேல்யூவை நான் இஸ் ஃபைனைட் மெத்தட்ல பாஸ் பண்றேன், என்ன வரும்? இல்ல ஆன்சர் சொல்லிட்டீங்க, 2 பேர் தான் சொன்னீங்க, அதுக்காக நான் வெயிட் பண்றேன், எல்லாருக்கும் புரியுதா அப்படின்றதுக்காக. ஃபால்ஸ். ஓகே ஓகே, ஃபால்ஸ். ஏன்னா ஃபைனைட் நம்பர் இருந்தா மட்டும்தான் அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? நம்ம இங்க போட்டுட்டோம் கால்குலேஷனை. நான் டெஸ்ட்ல தானே இருக்கும். ஓகே, ரன் பண்ணுவா. கீழே ஏதோ இருக்கு. கரெக்ட்.
கரெக்டா? Okay, math is not defined. First நம்ம இங்க வந்து 24.96 இன்புட் வந்து என்ன கொடுத்திருக்கோம்? 24.96 கொடுத்திருக்கோம். நம்மளுக்கு தெரியும் ஃப்ளோர் வேல்யூனா டவுன் பண்ணி காட்டும். அப்போ 24 மட்டும் வந்திருக்கு. ஓகேவா? சீல் வேல்யூனா 1 நம்பர் அப் பண்ணி காட்டும். சீல்னும் போது நம்மளுக்கு மேல, சோ அப் பண்ணி காட்டும். அங்க பாத்தீங்கன்னா 24.96 25னு காட்டியிருக்கு. ஓகே, தென் காப்பி சைன் பார்த்திருக்கோம். நம்மளுக்கு தெரியும் ரெண்டு வேல்யூ கொடுக்கும் போது, சொல்லுங்கப்பா சொல்லுங்க. நம்ம இங்க பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம்ல, அது கன்கார்டினேஷன் பண்றதுக்காக எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கா மாத்தி நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் a comma b. ஓகே, சொல்லுங்க மேம். நீங்க அந்த 24.9 சம்திங் கொடுத்திருக்கீங்கல்ல? ஆமா, அதுக்கு பதிலா 24.13ன்னு கொடுங்க மேம். சீலிங்க்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். சீலிங் வந்து வாட் எவர் டெசிமல் இருந்தாலும் ஹையஸ்ட் வேல்யூ தான் காமிக்குது. ஆமா, நீங்க வந்து ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீலிங்னா நம்மளுக்கு மேல இருக்கிறது, சோ அப்வர்ட் 1 அப் பண்ணி காட்டும். ஃப்ளோர்னா கீழ, சோ 1 டவுன் பண்ணி காட்டும். என்ன நம்பர் கொடுத்தாலும் நம்ம நார்மலா ரவுண்ட் பண்ணும்போது எப்படி பார்ப்போம்? கிரேட்டர் தென் 5 செக் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? கிரேட்டர் தென் 5 இருந்தா தான் 1 வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் 3.6 இருந்தா 4ன்னு ரவுண்ட் பண்ணிப்போம். ஓகே மேம், ஓகே மேம். மேம் எனக்கு கிடையாது. இல்ல மேம், நீங்க அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து நீங்க சீலிங்கும் வந்து 24 பாயிண்ட் சம்திங் இருந்தா சீலிங்கும் வந்து உங்களுக்கு இது அப்படின்னு சொன்னீங்க. அதனால நான் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் மேம். ஓ, நான் தப்பா சொல்லிட்டேனா? சாரி. இட்ஸ் ஓகே மேம், நோ ப்ராப்ளம் மேம், நோ ப்ராப்ளம் மேம். அதாவது வாட் எவர் வேல்யூஸ் தேர் டெசிமலுக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் லெஸ் தென் 5 இருந்தாலும் மோர் தென் 5 இருந்தாலும் சீலிங் வந்து ஹையஸ்ட் வேல்யூவை தான் காமிக்கும். ஆமா, 1 வேல்யூ அப்ல தான் கொண்டு போகும். சோ நம்ம இத செக் பண்ண மாட்டோம். லெஸர் 5 இருக்கா, பாயிண்ட்க்கு அப்புறம் 5 அது செக் பண்ணாத மேம். சீலிங் வாட் எவர் இட் இஸ் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் தான் போகும். ஆமா, கண்டிப்பா. ஓகே, थैंक यू. நெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பி சைன் பார்த்துட்டோம். அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கிற வேல்யூ எடுத்துக்கும், செகண்ட் கொடுக்கறதுல இருந்து வெறும் சைன் மட்டும் தான் எடுத்துக்கும். சோ அதுதான் வந்திருக்கு 40 -40.0. சரி, கீழே ஏன் நான் தான் சைன் வந்து நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன்ல, ஏன் ரெண்டுமே பாசிட்டிவ் வருது? யாருக்காவது ஐடியா இருக்கா? இங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ 50.0 50.0 இருக்கு. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அப்சல்யூட் வேல்யூ வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான் மேம் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம நெகட்டிவா வேல்யூ கொடுத்தாலும் அது பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி நமக்கு தரும், ரிட்டர்ன் பண்ணணும். Okay, it only takes the value, not the sign. Okay, next வந்து நம்ம f sum பார்த்தோம். அது வந்து லிஸ்டோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. சோ நான் மேல கொடுத்திருக்க லிஸ்ட் வந்து 0 11 12 32 40 54 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து 188.0. ஏன் 0ன்னு கொடுத்திருக்குன்னா நம்ம f-ன்னு யூஸ் பண்ணிருக்கோம், அதனால அது ஃப்ளோட் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நம்ம மேல டிஸ்கஸ் பண்ண கான்ஸ்டன்டோட இது வந்து வந்திருக்கு. இப்ப நம்ம செக் பண்ணுவோம். நம்ம ஏதாவது டவுட்னா நம்ம இப்போ வந்து கோட மாத்தி கூட பார்க்கலாம். இப்போ p = float of nan அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். math dot is nan. nanன்றது நாட் எ நம்பரான்னு செக் பண்ணுது. ஆமா, அது வந்து நம்பர் கிடையாது. அதனால நம்ம வந்து இட் இஸ் நாட் எ நம்பர்னு பிரிண்ட் பண்றோம். இப்போ புரியுதா எப்படி அந்த NaN யூஸ் பண்ணிருக்காங்கன்னு? நான் மேல நீங்க டவுட் யாரோ கேட்டதுக்கு வந்து நான் சொன்னேன் கீழே மெத்தட்ல நான் வந்து சொல்றேன்னு. இப்ப சொல்லுங்க என்ன டவுட்னு. இப்போ p = float of nan போட்டுருக்கீங்களா? அந்த இடத்துல வேற ஏதாவது நம்பர் போடுங்க. அது இந்த மெத்தட்ல பாஸ்
ஓகே. ஏதாவது என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஆல்பபெட் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கவா? 5.5 அப்படின்னு 5.5 is a number, right? அதான் அது என்ன ரிட்டர்ன் ஓ ஓகே ஓகே, அதை செக் பண்ணலான்றீங்களா? ஓகே ஓகே பா. ஸ்ட்ரிங் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. இட்ஸ் நாட் a நம்பர்னு வரல. புரியுதா? நீங்க நம்பரை தவிர வேற ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்க சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுங்க அந்த இடத்துல 5.5 ஃபர்தர் ஒரு ஸ்ட்ரிங்ல கொடுத்துறவா? ஸ்ட்ரிங்ல. ஆமா. ஓகே, இது ஓகேவா? ஓகே. ஸ்ட்ரிங்கா கொடுத்தா என்ன? must be a real number, not string. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்க ஃப்ளோட்டுக்குள்ள ஏதாவது டைப் கன்வர்ஷன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா மேபி ஒர்க் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். மேம் இப்போ நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணாம math டாட் இஸ் nan p கொடுக்குறேன்ல மேம், அங்க வந்து நான் ஸ்ட்ரிங்கோ நம்பரோ கொடுக்குறேன் மேம். அப்ப எனக்கு வருமா இல்ல நன் வருமா மேம்? என்ன சொல்றீங்க? math டாட் நான் டிக்ளேர் பண்ணல மேம் எதுலயும், வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே கொடுக்குறேன் மேம். எந்த வேரியபிளும் டிக்ளேர் பண்ணல மேம். லைன் நம்பர் சொல்றாங்க, நீங்க p நீங்க க்கு வந்து பதிலா கான்ஸ்டன்ட்டா பண்ணனும்ன்றீங்களா? math டாட் ஓகே. இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ தானே வேல்யூ வரும், நாட் ஏ நம்பர் தானே. ஏன்னா நம்மளுக்கு தெரியுமே இதுக்கான வேல்யூ என்ன வரும்னு, NaN வரும். ஏன்னா கான்ஸ்டன்ட்ல நம்ம மேல பார்த்தோம்ல, கான்ஸ்டன்டோட வேல்யூ math டாட் nan, இதனுடைய வேல்யூ என்னன்னா NaN. நம்ம இதை பிரிண்ட் பண்ணியே பார்த்தோம். யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? மேம் நம்ம இப்ப என்ன செக் பண்றோம்னா, nan இது வந்து நம்பரா இல்லையா அப்படின்னு செக் பண்றோம். அப்படிதானே மேம்? இஸ் nan அத நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சிம்பிளா கொடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்ற பிரிண்ட் math டாட் இஸ் nan உள்ள அந்த பேராமீட்டர் உள்ள நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுத்தா ஃபால்ஸ் வரும்போது நம்பர் ஏதாச்சும் கொடுத்தா ட்ரூ வரும். அந்த மாதிரி வருமா இல்ல அது நன் ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம். ஓ, ரிட்டர்ன் பண்ற வேல்யூ என்னவா வரும்னு கேக்குறீங்க? போட்டு பார்த்துருவோம். math டாட் nan இததானே சொல்றீங்க. உள்ள வந்து நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறீங்க? மேம் இஸ் nan மேம், இஸ் nan நம்பர், நான் நம்பரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அதுக்கு சொல்றேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல போட்டு செக் பண்ணிருக்கலாம் மேம் நம்ம. ஓகே ஓகே. math டாட் இஸ் nan இதுக்குள்ள இந்த வேல்யூ பாஸ் பண்ண சொல்றீங்க, கரெக்ட்டா? இல்ல மேம், அது இல்ல மேம், அது எனக்கு புரியுது. அது ஓகே மேம் கான்செப்ட்ல. இப்போ அங்க அந்த math டாட் nan இருக்கிற இடத்துல ஏதாச்சும் இன்டிஜர் அந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுக்க சொல்றோம் மேம். இங்கயா? அங்கதான் மேம் p யோட வேல்யூவே பாஸ் பண்ணவே இல்லையா மேடம்? math டாட் nan தான் அவங்க வந்து வேரியபிள்ல இருக்கறத பாஸ் பண்ணாதீங்க, எனக்கு டைரக்ட்டா பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? முதல்ல போட்ட கோடிங்ல நீங்க ஜஸ்ட் வந்து 52 நம்பர் 52ல ஓகே if செக்கிங்ல வந்து math டாட் nan தான் கொடுத்திருக்கீங்க, அங்க வேரியபிளே பாஸ் பண்ணவே இல்லையே. அது நம்ம அப்புறம் சேஞ்ச் பண்ணனும்னு நினைக்கிறேன் சார். ஓ சாரி. ஓகே ஓகே பி தான். இப்ப இவங்க சொல்றது என்னன்னா math டாட் இஸ் nan குள்ள நீங்க வேல்யூஸ் கொடுக்க சொல்றீங்க. என்ன கொடுக்கட்டும் மேம்? கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் மேம். முடியும். அதான் நம்ம செக் பண்ணுவோம். ஹலோன்னு கொடுக்கணுமா, ஸ்ட்ரிங் கொடுக்கணுமா? ஓகே. எதுவுமே பிரிண்ட் ஆகல. எரர் காட்டுதுன்னு நினைக்கிறேன். மேல பாருங்க. இஸ் nan இது ஒன்லி ரியல் நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லுது. அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து float of அப்படின்னு டைப் கன்வர்ஷன் பண்ணி பண்ணோம். நம்ம இப்படி செக் பண்ணுவோமா? இதுக்குள்ள ஒரு float ofனு கொடுத்து செக் பண்ணுவோமா? இப்படிதான் வேல்யூ வந்து கொடுக்க சொல்லுது. இப்ப பாருங்க என்ன வருது. string to float கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு வருது. ஓகே.
சோ அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு நினைக்கிறேன். அப்ப மேல பார்க்கும்போது நம்ம ஃப்ளோட் ஆஃப் உள்ள வந்து டபுள் கோட்ல நானன்னு வந்தது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு நினைக்கிறேன். சார் வேற யாருக்காவது ஐடியா இருக்கா இது இந்த டவுட் சொல்யூஷன்? மேம் நீ இதையே அங்க பீன்னு பாஸ் பண்ணா வருதா? ஏன்னா நம்ம கீழே இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பீன்னு பாஸ் பண்ணிருக்கல, பி கொடுங்க மேம். ஓகே, இல்லையே வரலையே. நீங்க டைரக்டா வந்து ஸ்ட்ரிங்க கொடுக்க கூடாது, அது கண்டிப்பா ரியல் நம்பரா தான் இருக்கணும்னு சொல்லுது. மேம் அந்த பாராமீட்டர் வந்து கண்டிப்பா ரியல் நம்பரா இருக்கும், அதுதான் எரர்லயே காமிக்குது. மஸ்ட் பி a ஆமா, real அதான் number, சொல்றேன், not a ரியல் string. நம்பரா தான் இருக்கணும். அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. நீங்க இதுவெல்லாம் வந்து சயின்டிபிக் கால்குலேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். எனக்கும் இது வந்து ஐடியா இல்ல. நான் வந்து பார்க்கும்போது என்னன்னா நாட் எ நம்பர் அப்படின்ற வேல்யூக்கு NaN செட் ஆயிருக்கு. சோ நீங்க அதை பாஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ இருக்கா இல்லையா, அது நம்பரா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். மேம் அப்ப அங்க பேராமீட்டர் நம்பர் அது மஸ்ட் பி ரியல் நம்பர்னு சொல்றாங்க மேம். அப்ப அது அங்க ரியல் நம்பர் தான் பாஸ் பண்ண அப்படின்னா அப்ப அது நம்பராவே ஆயிடும். நம்ம அப்புறம் எதுக்கு அதை செக் பண்ணணும் எனக்கு தெரியல மேம். ஒரு வேல்யூ தெரியல, நீங்க ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க, இன்புட் வாங்குறீங்க, ஓகே சார், அது வந்து நம்பரா அல்ல ஸ்ட்ரிங்கா தெரியாதுல்ல. அப்ப நம்ம செக் ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அந்த வேல்யூ நம்ம இது உள்ள செக் பண்ணி இது நம்பரா அந்த பூலியன் வாங்கிக்கலாம். பட் அந்த ஹெலோல எடுத்துட்டு எம்டி ஸ்ட்ரிங் கொடுங்க. இங்கே சார் ஹலோக்கு பதிலா எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, எம்டி ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணுதே. எதுவும் எரர் கிடைக்கல, ஆனா வேல்யூ வரல. மேம் மேல மேல தள்ளுங்க மேம். எரர் அடிச்சிருக்கு, மேல தள்ளுங்க. ஓ மேல இருக்கு. ஓகே ஓகே. சோ கண்டிப்பா வந்து எந்த ஸ்ட்ரிங்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஸ்பேஸ் கூட கொடுக்காதீங்க. மேம் சாட்ல ஒரு கோட் வந்திருக்கு. மேம் சாட்ல ஒரு கோட் வந்திருக்கு, அது கொஞ்சம் பாருங்க. முத்துராஜ் சார். இது கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் செக் பண்ணிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே. சரி, உங்களுக்காக நான் போடுறேன். முத்துராஜ் சார் அனுப்பிச்சோடைய வேல்யூ இதுதான். இஸ் nan of 56 அப்படி கொடுத்தா ஃபால்ஸ் வருது. இஸ் nan of -45.34 அப்படி கொடுக்கும்போது ட்ரூ வருது. ஸோ it does not accept the நெகட்டிவ் நம்பர். அப்படியா, நெகட்டிவ் நம்பரா வந்தா ட்ரூன்னு வருது. அதான் ஆர்குமெண்ட் ரியல் நம்பரா கொடுக்கணும்னு எரர் வந்து பாத்தீங்கன்னா. சோ மேல இருக்கத கமெண்ட் பண்ணிட்டு இந்த கோட் மட்டும் ரன் பண்ணுங்க. ஓகே சார், 62 ல இருந்து ரன் பண்ணுங்க. so that we can check. thank you. இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரி, ஓகே. dash போட்டாங்க. ஓகே சார், இதான் சார். 56.1 போட்டா 56 போட்டிருக்காங்க, அதுக்கான வேல்யூ வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு. -45.34 அதுக்கும் ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. 45.34
ஃப்ளோட் இல்லாததால ஃபால்ஸ் வந்து இல்ல நீங்க கீழே 45.34க்கும் ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அது புரியுது? நான் எல்லாமே ஃபால்ஸ் தான் மேடம் வந்து. ஆமா, அந்த math dot nan-க்கு அசைன் பண்ண அந்த வேல்யூ தவிர என்ன வந்தாலும் ஃபால்ஸ் தான் வருது. ஓகே, எனக்கு சின்ன ஒரு டவுட் என்னன்னா, இந்த nan அப்படிங்கறது அந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து எங்க அது யூஸ் பண்றோம்? அதான் கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த ஃப்ளோட் வந்து nan ஸ்ட்ரிங் வந்து ஃப்ளோட்டா கன்வர்ட் பண்ணி nan செக் பண்றோம். math dot is nan. ஆமா, ஆமாங்க சார். அது அந்த கோடிங் வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நம்பர் செக் பண்றது. ஆமா, இது இந்த மெத்தட் வந்து நாட் இன் நம்பர் ஆமா, அத தவிர எது வந்தாலும் வந்து ஃபால்ஸ் வருது. இது மேபி எனக்கு எக்ஸாக்ட்டா எங்க பண்ணுவாங்கன்னு தெரியல. சயின்டிபிக் கால்குலேஷன், சயின்டிபிக் நோட்டேஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது வரலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாட் இன் நம்பர் மட்டும் தான் தெரியுது. வேற யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். nan வந்து நம்ம டேட்டா சயின்ஸ்ல வந்து நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். மிஸ்ஸிங் டேட்டா இருக்கும். ஓகே, மிஸ்ஸிங் டேட்டா இருக்கிறது எல்லாமே nan வரும். ஓ ஓகே சார், ஓகே. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இப்போ சார் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற யாருக்காவது டவுட் nanல? திரும்ப இருக்கா சொல்லுங்க சார் ப்ளீஸ். பெரிய டேட்டா எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. பெரிய ஒரு டேட்டா ரோ அண்ட் காலம் டேட்டா எடுக்கிறோம். அதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏதாவது இருக்கும். மிஸ்ஸிங் வேல்யூஸ் நிறையா இருக்கும் ரியல் டைம் டேட்டாவில். அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ்ல எல்லாத்துலேயும் NaN இருக்கும், nan இருக்கும். ஸோ அந்த nan வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஏதாவது ஒரு வேல்யூ வச்சு ஃபில் பண்ணணும். அல்லது வந்து எங்கெங்க nan இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை எவ்வளவு nan இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், கவுண்ட் பண்ணணும், சம் பண்ணணும். இது மாதிரிலாம் பண்ணும்போது nan வந்து நம்ம பண்ணுறோம். nan வந்து யூஸ் பண்ணுவோம். nan இருக்கிற இடத்துலலாம் 0 பண்ணணும்னா எங்கெங்க nan இருக்கோ அங்கெல்லாம் 0 பண்ணுங்க. நம்ம ஒரு லைன்ல போடுவோம். சோ கண்டிஷன் செக் பண்றதுக்கு எந்த இடத்துல nan இருக்கும் அங்க வேல்யூ செக் தான். சோ சார் சொன்னதுல இருந்து என்னன்னா, இப்போ பிக் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து கண்டிஷன் செக் பண்ணி வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஃபைல தான் நம்ம செக் பண்ண போது இல்லாத வேல்யூக்கெல்லாம் அங்க nan இருக்கும்னு சொல்றாங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா, இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? Scientific calculation ஒரு பாயிண்ட் scientific calculation they use பண்ணுவாங்க. சயின்டிபிக் கால்குலேஷன்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது வேல்யூஸ் வந்து 0 டிவைட் இது ரியல். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து nan அப்படிங்கறது this is equal to floating point value. சரி, யாராவது ரிப்பீட் பண்றீங்களா? எனக்கு கேக்கல, பிரேக் ஆகி கேக்குது. யாருக்காவது புரிஞ்சவங்க சொல்லுங்க சார். கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது மேம். அவங்க சொன்னது, அவங்க ஏதோ ஒரு ஆன்சர் சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு பிரேக் ஆகி கேக்குது. உங்களுக்கு கேக்கல சரியா? அந்த மாதிரி கொஞ்சம் கிளியரா இல்ல. அவங்க ஏதோ சயின்டிபிக் கால்குலேஷன்ல யூஸ் ஆகும்னு சொன்னாங்க, அது மட்டும் தான் புரியுது. சரி, ஓகே. இந்த nan வந்து நம்ம நம்பரோட ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் மாறாது. நீங்க வந்து nan-ஓட வந்து +1 போட்டு பாருங்க. அதாவது nan வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு nan. அதாவது வந்து nan வந்து எதோடமே கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம வந்து nan மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இது இல்ல nan இஸ் ஈக்குவல் டு nan வந்து ட்ரூ வரும் உங்களுக்கு. ஆனா nan ஈக்குவல் டு nan போட்டீங்கன்னா இட் வில் ரிட்டன் ஃபால்ஸ் ஒன்லி. nan வந்து நம்ம எதோடமே கம்பேர் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு எனிதிங். எதோடமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் வந்து print of nan double equal to nan கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஃபால்ஸ்னு வரும். இது கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நீங்க அந்த ஃப்ளோட்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? சோ நீங்க அந்த nan-ஓட வந்து நீங்க எந்த நம்பர் வேணாலும் ஆட் பண்ணி பாருங்க. +2 போட்டு பாருங்க, பவர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு வந்து இதானே சார் சொல்றீங்க? சிங்கிள் கோட்ஸ் எடுத்துருங்க. சிங்கிள் கோட்ஸ் தேவையில்லை. ஏன்னா வந்து nan வந்து கான்ஸ்டன்ட்ஸ் தானே உங்களுக்கு. ஓகே, +nan nan கொடுங்க.
நேம் nan is not defined வருது சார். அது கோட்ல கொடுக்கணும். math.nan நீங்க என்ன பண்ணுங்க மேம், ஸ்ட்ரிங் தான நீங்க போடணும். இல்ல இந்த மேம் இம்போர்ட் மேத் as m ன்னு கொடுங்களேன் மேல. ஒவ்வொரு தடவை மேத் டைப் பண்ணா இம்போர்ட் மேத் as m அலைஸ் நேம் கிரியேட். ஓகே. இப்போ அங்க m.nan கொடுங்க. சரி, இப்படி பண்ணோம்னா உள்ளக்குள்ள கொடுத்திருக்கிறது எல்லாமே இல்ல m கொடுத்தாச்சு. இப்போ நானுக்கு முன்னாடி m டாட் வைங்க. இப்போ வந்து என்னன்னா அந்த மேத்ன்றது நம்ம டைப் பண்ண வேணாம். ஏன்னா வந்து அலைஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த அலைஸ் நேம் வச்சு நம்ம அது அந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்கிற எல்லா ஒரு மெத்தட்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா உள்ளுக்குள்ள நான் மேத் டாட்னு யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒர்க் ஆகும். இப்போ ஆமா நீங்க ஒவ்வொரு இப்போ நீங்க மேத் யூஸ் பண்ணிடுறீங்க, நாளைக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பெருசா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்க அவ்வளவு பெருசா ஒவ்வொருத்தரும் டைப் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு அலைஸ் நேம் மாதிரி வந்து ஒரு சின்னதா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணும்போது ஏ டாட்னு வச்சாலும் நமக்கு அதுல அது ஈக்குவல் டு மேத் தான். சோ ஜஸ்ட் அது வந்து ஒரு aliases name மாதிரி. aliases name மாதிரி. இந்த கோட் ஃபுல்லா நான் மேத்னு யூஸ் பண்ணிக்கிறதுனால இங்க சேஞ்ச் பண்ணா நான் எல்லா இடத்துலயும் சேஞ்ச் இல்ல ஜஸ்ட் ஃபார் சொன்னேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே டைரக்டா மேத் நம்ம யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. மேத்க்கு ஒரு அலைஸ் நேம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இப்போ nan டாட் இப்போ ரன் பண்ணுங்க. இது ஒரு ரெண்டாகும். மேல as n கிளியர் பண்ணனும்னு நினைக்கிறேன் மேம். as m. ஓகே. எஸ் nan ன்னு வருதுங்க சார். அதே மாதிரி வந்து nan *0 போடுங்க மேடம். nan power 0 வந்து 1. nan *0 இதோட வேல்யூ வந்து எதுமே வரலங்க சார். math.nan போடுங்க. ஓகே. 1.0. ஓகே. ஆமா இது ஜஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து சோ நானோட வந்து நீங்க எந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் எது பண்ணாலும் இட் வில் ரிட்டர்ன் எக்ஸெப்ட் ஒரு சில கேसेस தவிர உங்களுக்கு மேக்ஸिमम வந்து உங்களுக்கு நான் தான் வரும். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க சார். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க. நானோட எந்த நானோட எந்த வேல்யூமே கம்பேர் பண்ண முடியாது. சோ nan = nan கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபால்ஸ் தான் வரும். அப்படியே போட்டு காமிச்சு print nan. ஓகே. math. ஓ ஷூர். 'ஃபால்ஸ்' வருதுங்க. சோ இது வந்து ஒரு இது क्वेश्चंस வந்து இது எப்போது இன்டர்வியூல போய் கேட்பாங்க. என்னன்னா வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ரெண்டு ஒரு ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி ட்ரூ தான் கொடுக்கும். nan வந்து ஒரு எக்ஸெப்ஷன். இது வந்து என்னன்னா you should not compare nan with anything. நீங்க எதோட கம்பேர் பண்ணாலும் it will give வந்து உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண கூடாது. ஆக்சுவலா அப்படிதான் அவங்க சொல்லிருக்காங்க. சோ if you compare nan with nan it will return false. சோ நம்ம ஆப்போசிட்டா இது எங்கயாவது ஒருத்தர் இன்டர்வியூல கேட்கலாம். ஏன்னா வந்து nan = nan ன்னு கொடுத்தா கூட நமக்கு இந்த ட்ரூ தான் வரும். பட் ஆனா nan = nan கொடுத்தா it will return false. ஓகே சார். ஆல்ரெடி நம்மளுக்கு இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம டேட்டால எங்கெங்கெல்லாம் வேல்யூ மிஸ் ஆயிருக்கும் அங்க nan ன்னு வரும். சோ எதுவும் இல்லாத வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணா ஃபால்ஸ் தான் வரும். பட் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சப்போஸ் என்னன்னா இப்போ நம்ம இந்த குரூப்ல ஒரு 10 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்றோம். அந்த டிக்ஷனரியில ஒரு 10 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். இப்போ A B C D E F ஒரு 10 பேர் இருக்காங்க. சோ சார் சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்கும் ஏஜ் இருக்கு. ஒருத்தருக்கு ஏஜ் இல்ல. நம்ம வந்து என்ன பண்றோம், என்ன மென்ஷன் பண்றோம். அது வந்து இண்டிகேஷன். பட் ஆனா நம்ம அந்த என்னோட வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அவுட்புட் வந்து NaN தான் வரும். ஆமா none and அதாவது எதுவுமே இல்ல. ஆமா நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு அந்த குரூப்ல 10 பேர் இருக்காங்க. 10 பேரோட ஏஜ் இருக்கு. எனக்கு அவங்களோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல அந்த டிக்ஷனரியில ஒரே ஒரு வேல்யூ கூட NaN இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் NaN தான் வரும். அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அந்த மாதிரி NaN இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அந்த NaN வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நம்ம வந்து மத்த இதுக்கு வந்து ஏஜ் கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா சார் சொன்ன மாதிரி NaN வந்து நம்ம வந்து ஒரு 0வோ அந்த மாதிரி ஏதாவது வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். சோ அந்த nan இருந்ததுன்னா you cannot find any mathematical operations நீங்க பண்ண முடியாது. பண்ண அவுட்புட் வந்து NaN தான் வரும். உங்களுக்கு ஆவரேஜ் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன்.
ஓகே டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல ஃபர்ஸ்ட் NaN வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆமா. இன்க்ளூட் பண்றதா ஃபர்ஸ்ட் டேட்டா கிளீனிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேட்டா கிளீனிங் ஆமா. ஏன்னா வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆமா. நீங்க சிம்பிளா வந்து பிளாங்கா வச்சீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து உங்களுக்கு நம்பரா இல்லையான்னு எதுவுமே தெரியாது. ஸோ வி ஃபிளாக் இட் டேட்டா வந்து வி கேன் ஃபிளாக் இட். நம்ம நன் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் நானுன்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நாட் எ நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது யூஸ் பண்ணிட்டு வேணா நீங்க சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டு எவ்வளவுலாம் நம்பர் இல்லை அப்படின்றத வந்து வச்சுட்டோம்னா ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா லார்ஜ் சார் சொன்ன மாதிரி லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். வேற யாரோ math.non-ல வந்து டவுட் கேட்டிருந்தீங்களா, அவங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சா? ஈவன் இன்னொரு இன்ஃபர்மேஷன் மேம், இந்த என்னன்றது வந்து நாட் ஒன்லி வந்து மேத் மாடியூல், இது வந்து நம்பை மாடியூலும் இருக்கு, பிளஸ் அந்த மாடியூலும் நம்மளுக்கு வந்து என்னன்றது வந்து ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு வந்து. ஸோ அதுலயும் யூஸ் பண்ணலாம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்ஸ்டன்ட் அண்ட் மெத்தட். இதோட யூசஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்ம அடுத்தடுத்த பேக்கேஜ் படிக்கும் போது நமக்கு நிறைய தெரியும். இப்போ இது வந்து நம்ம நிறைய சயின்டிபிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம நம்பை நியூமெரிக்கல் பைத்தான் படிக்கும் போது தான் நம்மளுக்கு நிறைய டேட்டாவோட நம்ம வந்து எடுத்து ஒர்க் பண்ணும் போது தான் இதோட பர்பஸ் நம்மளுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து நாட் எ நம்பர் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இது வந்து என்னன்னா ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டால ஒர்க் பண்ணும் போது தான் நம்ம வந்து என்னன்னா அதோட பர்பஸ் வந்து நம்மளுக்கு புரியும். ஒரு லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு, அதுல என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அப்போ அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டா புரியும். மேபி அடுத்த பேட்ச் நம்மளுக்கு இதை எடுக்கும்போது இதெல்லாம் அதுல கவர் ஆகும். அந்த நம்பை பாண்டாஸ்ல வந்து இதெல்லாம் வரும், திருப்பி வரும் இதெல்லாம். ஓகே ஓகே சார். சோ எல்லாருக்கும் டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் டாபிக் போகவா? இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் மேம்ல நம்மளோட டேட்டா செட்ல வந்து இது NaN வேல்யூஸ் இருந்ததுன்னா மெஷின் லேர்னிங் அதை தான் பில்ட் பண்ணவே முடியாது. NaN வேல்யூ இருந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? ஓகே, அத இதுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் NaN வேல்யூ இருந்தா அதை எடுத்துட்டு அத ரிமைனிங் வர டேட்டா வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க, அப்படிதானங்க சார்? எஸ் மேம், எஸ் மேம். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு சார், பின்னாடி சொல்லுவாங்க இந்த NaN வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஓகே மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஓகே ஓகே, எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நெக்ஸ்ட் வந்து மேத் பவர் அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன். மேம் சொல்லுங்க மேம், இதுல வந்து இஸ் NaN சொல்லிட்டு ஃப்ளோட்க்குள்ள NaN கொடுத்தா மட்டும் ட்ரூ, அதர்வைஸ் INF எல்லாம் கொடுத்தா ஏன் ஃபால்ஸ்னு வருது? math.nan-க்கு nan இருக்கிறது மட்டும் தான் தெரியும் வேல்யூ, அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூன்னு சார் சொன்னாங்கல்ல, அந்த வேல்யூ இருந்தா மட்டும்தான் ட்ரூன்னு கண்டுபிடிக்கும். நீங்க சார் சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ்ல வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது அந்த இடத்துல NaNலாம் வரும். அது அந்த வேல்யூ NaN தான் அங்க எக்ஸாக்டா இருக்கும். அதுதான் வந்து இந்த மெத்தடுக்கு நம்ம செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிப்போம். அப்படிதானே சார்? NaN தானே இருக்கும் மிஸ்ஸிங் இடத்துல. என்ன தான் ஆக்சுவலா வந்து கீவேர்டு தான். ஆக்சுவலா நம்ம வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணணும், அது வந்து அது மாத்தக்கூடாது. கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பவர் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நம்ம ஆல்ரெடி தெரியும். 2 to the power of 3, 2 3 power of 4 அந்த மாதிரி கண்டுபிடிக்க. தென் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி 25க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும், 5க்கு கண்டுபிடிக்கும் போது என்ன வரும். ஸோ நம்ம வேல்யூ இங்கே பாஸ் பண்றோம், அவ்வளோதான். இட் ரிட்டர்ன்ஸ் அஸ் அ ஃப்ளோட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ நம்ம வந்து E equal to 2.7182ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதுக்கு நீங்க e to the power of என்ன எக்ஸ் உடைய என்ன பாஸ் பண்றீங்களோ அந்த மெத்தட்ல என்ன பாஸ் பண்றீங்களோ அது வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ EXPM1 of xன்றது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் -1. நீங்க கொடுக்குற வேல்யூல இருந்து -1ன்னு வருது. நெக்ஸ்ட் FREXP எக்ஸ்போனென்ஷியல், அது வந்து
என்ன சொல்றது, மேண்டிசா அண்ட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் எக்ஸ். அகைன் இது வந்து ஒரு சயின்டிபிக் நோட்டேஷன்ல சொல்றதுன்னா, ஒரு வேல்யூ வித் டெசிமல் நம்பர்ல இருக்கு இன்டு தி 10 to the power of -2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க போட்டு காட்டுறேன். இப்போ 6278 something into 10 to the power of -2 or 2 anything. இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து மேண்டிசா. இது வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் சொல்லுவோம். சோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு வர மெத்தட் தான் வந்து FRESP. இது வந்து ஃபார்முலா வச்சும் சொல்லியிருக்காங்க, m into 2 to the power of e. நெக்ஸ்ட் வந்து IDEXP மெத்தட். நம்ம s and I ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறோம். இது என்னன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் FRESP ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து log of x. இந்த x வந்து இம்பார்ட்டன்ட், ரெக்வயர்ட். பேஸ் வந்து நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் இருக்கலாம். இங்க வந்து நீங்க log to the power log 2 கொடுத்துருக்கீங்க, இங்க log 1 p கொடுத்துருக்கீங்க. இந்த log 10 2ன்றதெல்லாம் வந்து பேஸ். நீங்க இதை இங்கேயே ஸ்ட்ரெயிட்டாவும் கொடுத்துக்கலாம். log of x, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, கமா 2ஓ இல்ல 10ஓ பேஸ் நீங்க அங்கேயே பாஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து log 2 of x அப்படின்னும் நம்ம கொடுக்க முடியும். இங்க என்ன இருக்கு, log 1p of x இருக்கு. அப்படின்னா பிளஸ் 1 பிளஸ் பண்ணிருக்காங்க, அந்த log வேல்யூல 1 பிளஸ் பண்றது. சோ log 2 நம்ம ஆல்ரெடி பேசினதுதான், பேஸ் 2 வேல்யூ, log 10 பேஸ் 10 வேல்யூ. சோ நான் கீழே கொஞ்சம் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், நான் அதை ரன் பண்றேன். ஏதாவது டவுட்னா நம்ம அப்போ பேசலாம். இம்போர்ட் மேட்ரிக்ஸ் எடுத்து கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதையும் கமெண்ட் பண்ணிட்டேன். அது இல்ல, அந்த லைன் இல்ல, அது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா 2 to the power 2 power 2 வேல்யூ வந்து 4 வந்திருக்கு. நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் 121க்கு. சோ 11. இதெல்லாம் வந்து நம்ம பில்ட்-இன் மெத்தட்லயே ஃபங்க்ஷன்ஸ்லயே பார்த்ததுதான். இங்க என்ன ஸ்பெஷல்னா ஃப்ளோட் வேல்யூல வருது, அவ்வளவுதான். அப்புறம் e to the எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம், e to the power of 8. நம்மளுக்கு e ஓட கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும் 2.71. அதனோட சம்திங் அது 8 ஓட கால்குலேட் பண்ணி வர வேல்யூ. தென் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ வர வேல்யூவோட -1 பண்ணி வருது. தென் சயின்டிபிக் நோட்டேஷன், நம்ம அந்த மேண்டிசா வேல்யூ சொன்னோம்ல, அதனோட இது. தென் FREXP அந்த மெத்தட்க்கு பாஸ் பண்ணுது. தென் இன்வர்ஸ் ESPன்றது லாம்டா ஃபங்க்ஷனோட இது, லாம்டா மெத்தட்க்கு நம்ம பாஸ் பண்ணுது. இங்க இருக்கு இந்த வேல்யூக்கான ஆன்சர். அது நம்ம பாஸ் பண்ண வேல்யூக்கு கீழே வந்திருக்க வேல்யூ வந்து -20. ஸோ லாகதமிக் ஃபங்க்ஷன் 1 பிளஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா log 1p கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெத்தட்க்கு நம்ம பாஸ் பண்ண வேல்யூ வந்து இங்க இருக்கு. தென் நீங்க லாகதம் நேச்சுரல் லாகதம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, log of 625. இங்க வந்து பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க 5ன்னு. ஸோ அதுக்கான வேல்யூ. தென் இங்க வந்து பேஸ் 2க்கு இருக்கு, இங்க வந்து பேஸ் 10க்கு இருக்கு. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க சார். சாட்ல ஒரு கோட் கொடுத்திருக்கேன், அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் எடிட்டர்ல போடு. ஓகே ஓகே சார். ஜஸ்ட் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். சோ ஷூர் ஷூர் சார். தனி விண்டோல கூட எழுதுறேன், கமெண்ட் பண்ணிட்டு இதை போடுறேன். ஸோ
ஸோ இப்போ இந்த மேம் வந்து இப்போ பவர் வந்து யூஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த பவர் வந்து நம்ம 3 விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ்ல பார்த்துருப்போம், எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் டபுள் ஸ்டார்ன்றது. ரெண்டாவது வந்து பவர் ஆஃப் 10 300 ஒன்று யூஸ் பண்ணலாம், பிளஸ் மேத் டாட் பவர்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க மேத் மாடியூல் யூஸ் பண்ணி மூணாவது லைன்ல இருக்கு இல்லையா, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது வந்து எந்த பேக்கேஜ் சப்போர்ட் எல்லாம் டைரக்டா வந்து ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டாவது வந்து பைத்தான்ல இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன் பவர் அப்படி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த 3 மெத்தட்ல வந்து நம்ம வந்து எது எஃபிஷியன்டான மெத்தடு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மாடியூல் கொடுத்துருக்காங்க. டைம் இட்னு ஒரு பேக்கேஜ் ஒரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, how much time it takes to compute the calculation. அந்த பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுக்குதுன்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு எது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான டைம் கம்மியா எடுக்குதோ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மேம் வந்து ரன் பண்ண சொல்றேன், இந்த 3 ரன் பண்ணுங்க மேம். நீங்க வந்து எது வந்து ஃபாஸ்டா கால்குலேட் ஆகுது பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த தேர்ட்ல இருக்கிறதா வந்து இட் டேக்ஸ் வெரி லெஸ் டைம் டு கம்ப்யூட் த பவர் ஆஃப் 10 to the power of 308. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்கு வந்து இப்போ இந்த மேத் டாட் பவர் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்றது காரணம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் ஃபர்ஸ்ட் வந்து 0.63 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, செகண்ட் பாத்தீங்கன்னா 0.62 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 0.1 செகண்ட்ஸ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது நம்ம வந்து மேத் டாட் பவர் வந்து ரொம்ப வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டரா இருக்கு மற்றவரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ வி கேன் கோ ஃபார் மேத் டாட் பவர் when we go for large number. மேம் இது இந்த 10 ஸ்டார் 308 இருக்குல்ல, அந்த 308 வந்து 309 கொடுங்க. ஓகே, எல்லாத்துலயும் மாத்துங்க, மூணுத்துலயும் மாத்துங்க. இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு, இந்த ஓவர்ஃப்ளோ எரர் வருது. உங்களுக்கு வந்து 308க்கு மேல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்சுக்கு மேல நீங்க வந்து என்னன்னா அந்த பவர் ஆப்ரேட்டர் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. மேம் அது கொஞ்சம் அந்த எரர் வந்து எந்த லைன்ல எரர் அடிக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன் கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் எது சார்? ஃபர்ஸ்ட் 2 பிரிண்ட் கமாண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டீங்களா? ரன் பண்ணிட்டேன் சார். இது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேத் டாட் பவர் வந்து சப்போர்ட் பண்ணல. இப்போ தேர்ட் கமெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 ரன் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதிகமா இருக்கு பட் மேத் டாட் பவர்ல. பட் ஆனா வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்சுக்கு மேல என்னால யூஸ் பண்ண முடியல. தட் இஸ் ஒன் ஆஃப் த டிராபேக் இன் மேத் டாட் பவர். பட் ஆனா அதே வந்து நம்ம வந்து முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்போனென்ஷியல் ஆபரேட்டர் பவர் ஃபங்க்ஷன் வச்சு we can achieve. So when it goes for longer number இருக்கும்போது we cannot use math and power. So இதுதான் வந்து இந்த மூணுத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ யாராவது வந்து ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஸோ நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்போனென்ஷியல் வந்து ஒரு செட் ஆஃப் லிமிடெட்குள்ள இருக்கும்போது பெட்டர் வி கேன் கோ ஃபார் மேத் டாட் பவர். இல்ல எனக்கு வந்து ஐ கேன் கோ ஃபார் நம்ம நிறைய பவர் கண்டுபிடிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் சூஸ் த பெஸ்ட் 2. எதில் வந்து ரொம்ப கம்ப்யூட்டேஷன் கால்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் தட் நம்பர் யூ கேன் டேக். நீங்க ரன் பண்ணும்போது தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து 0.62 செகண்ட்ஸ்ல இருக்கு, ரெண்டாவது 0.65 செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நீங்க இப்போ நான் பவர் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி we can calculate how much time it takes to run the ஒரு calculation பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம அந்த டைம் மூலமா வந்து we can able to find out. சோ math dot power போடு லிமிட்டேஷன் இருக்கு இல்லைங்க சார்? ஆமா, எஸ் மேம். அதுல அட்வான்டேஜ் இருக்கு பட் the center there is a drawback, there is a limitation, so we cannot go for larger than. ஓகே ஃபாஸ்டா இருக்கும் ஆனா லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. எஸ். ஓகே, வேற யாருக்காவது டவுட்? சார் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. டைம் இட்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா?
நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நினைக்கிறேன், ட்ரிக்னாமெட்ரிக்கு. ஸோ நம்ம வந்து எந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஈஸியா எல்லாம் ஜஸ்ட் வேல்யூ பாஸ் பண்ணா போதும். எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற பில்டின் மெத்தட் மூலம், அதாவது மாடியூல் மேத் டாட் மாடியூல் மூலம் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், அந்த பேராமீட்டர் என்ன லிமிட்குள்ள இருக்கணும்ன்றது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். மேபி மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்லை. நம்ம என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பேராமீட்டர் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ சைன் ஆஃப் எக்ஸ், நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறீங்களோ அதுக்கான சைனோட வேல்யூ வரப்போகுது. தென் ஆர்க் சைன் ஆஃப் எஸ் அப்படி சொல்றாங்க. இதுக்கு மட்டும் லிமிடேஷன் இருக்கு. நீங்க பண்ற பேராமீட்டர் பாஸ் பண்ணும் போது -1 பிட்வீன் -1 to 1 இருக்கிற வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் மேத்தமேட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பேராமீட்டர் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் மேத் டாட் ஏ சைன் எச் அப்படின்னு இருக்கும்போது இன்வெர்ஸ் ஹைப்பர்போலிக் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சைன் எச்ன்றது ஹைப்பர்போலிக் சைன் ஆஃப் எஸ், இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. டேன்லயும் அதே மாதிரி தான், ஏ டேன் எச் இது வந்து இன்வெர்ஸ் ஹைப்பர்போலிக் tangent. This is a tangent. Okay, அதுக்கு வந்து வேல்யூ வந்து நீங்க -0.99 அதுல இருந்து 0.99 இருக்கிற வேல்யூ மட்டும்தான் செட் பண்ண முடியும். மீதி இருக்கிற எல்லா டான்ஜென்ட்டோட மெத்தடுக்கும் நீங்க எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூ வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் சேம் அஸ் காஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃப்ரம் -1 to 1 வேல்யூ, இதுதான் நீங்க இதுக்குள்ள இன்பிட்வீன் வேல்யூ தான் நீங்க பேராமீட்டரை செக் பண்ண போறீங்க. அதே போல ஏ காஸ் ஆஃப் எஸ், இதுக்கும் வந்து -1 to 1. இப்ப காஸ்ன்றது கொசைன் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஏ காஸ்ன்றது ஆர்க் கொசைன் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும், காஸ் ஹெச்ன்றது ஹைப்பர்போலிக் கொசைன் ஆஃப் நம்பர் தெரியும், ஏ காஸ் ஹெச் அப்படின்றது இன்வெர்ஸ் ஹைப்பர்போலிக் கொசைன் ஆஃப் எக்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து சயின்டிபிக் கால்குலேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு இது மாதிரி மெத்தட் இருக்கு, என்ன வேல்யூ பாஸ் பண்றோம் இது மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ நான் இங்க வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். ஆன்சர் ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட்? சார் எஸ் மேம். யாருக்காவது டவுட் இல்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது யாராவது ஷேர் பண்ணுங்க. சைன் வந்து ஒரு ஃபங்க்ஷன், எப்படி நம்ம y f of x எழுதுறோம். f of x ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, சைன் வந்து ஒரு ஃபங்க்ஷன், சைன் ஆஃப் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைன் வேவ் தான் பார்த்துருக்கோம். ஒரு சைன் வேவ் வந்து சைன் வேவ் தெரியல உங்களுக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஜீரோல இருந்து மேலே போகும், ஜீரோல இருந்து கீழே வர அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வச்சு போகும் சைன் வேவ். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வர வேல்யூ ஃபேஸ் வேல்யூ கொடுத்தோம்னா நம்ம வந்து சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த நமக்கு எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம மாடல் எவ்வளவு நம்மளோட மாடலுக்கு எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ் காணும் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வேல்யூ கொடுத்து நம்ம வந்து சைன் வேவ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அல்லது நம்மளுடைய டேட்டா வந்து இந்த மாதிரி சைக்கிளிக் டேட்டாவா இருக்கு, அதை மாடல் பண்ணோம்னா அந்த சைன் வேவ் யூஸ் பண்ணி நம்ம மாடலிங் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபோர்காஸ்டிங் வேல்யூஸ் எல்லாம் வந்து ஜனவரி மாதம் அதிகமாக இருக்கும், பிப்ரவரி மாதம் நெகட்டிவ்ல இருக்கும், மார்ச் மாதம் பாசிட்டிவ்ல இருக்கும், ஏப்ரல் மாதம் நெகட்டிவ்ல இருக்கும். இந்த மாதிரி டேட்டா வந்து இருந்ததுன்னா இதை மாடலிங் பண்ணுறதுக்கு நம்ம சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாடலிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம சைன் யூஸ் பண்ணிக்கலாம். சயின்டிபிக் கால்குலேஷனுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாடல் ஒரு டேட்டாவே வந்து நம்ம மாடலிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. வேற ஏதாவது பாயிண்ட் சொல்றீங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா?
இதுலயே இன்னும் ஒரு 2 மெத்தட் இருக்கு மாடியூல்ஸ், மேத் மாடியூல்ஸ்ல. அது வந்து ரேடியன்ஸை டிகிரியை ரேடியன்ஸா கன்வெர்ட் பண்றது, வைஸ் வெர்சா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது. ஸோ இது மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றத சொல்றேன். இங்க இருக்க பாத்தீங்கன்னா ஆங்கிள் ரேடியன்ஸ், ரேடியனோட வேல்யூவை நீங்க டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா மேத் டாட் டிகிரி அப்படின்ற மெத்தட்ல நீங்க வேல்யூ பாஸ் பண்ணா போதும், ஆர்குமெண்டா பாஸ் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து டிகிரி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதே நீங்க டிகிரி வேல்யூஸ் தெரியும், டிகிரி எனக்கு தெரியும், ரேடியன் எனக்கு எவ்வளவு தெரியணும் அப்படின்னா மேத் டாட் ரேடியன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதுல நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேத் டாட் ரேடியன்ஸ் இவ்வளவுதான். நீங்க அதுக்குள்ள வந்து டிகிரிஸ், ஆங்கிள் டிகிரி எவ்வளவு வேணா பாஸ் பண்ணிக்கலாம். These are the methods. So next topic போலாமா? Next is a easy, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நினைக்கிறேன், permutation and combination. ரேடியன்ஸ் அண்ட் சொல்லுங்க சார். ரேடியன்ஸ் அண்ட் டிகிரி. டிகிரி வந்து நம்ம 0, 5 டிகிரி, 10 டிகிரி, 30 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 360 டிகிரின்னு சொல்லுவோம். இது கரஸ்பாண்டிங்கா நம்ம ரேடியன்ஸ்ல சொல்லணும்னா 3.14 பை இருக்குல்ல, பை வச்சு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 90 பைன்றது 180 டிகிரி, 5/2ன்றது 90 டிகிரி, 5/4ன்றது 30 டிகிரி. ஸோ நம்ம எது வேணுமோ அது நம்ம ரேடியன்ஸ் யூஸ் பண்ணினா அது வந்து கன்வீனியன்ஸ் பண்ணுறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறது மெத்தட் வந்து COMB, மேத் டாட் COMB அப்படி சொல்லிட்டு 2 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணலாம். Return the number of way to choose k item from n item without repetition and order. இது வந்து காம்பினேஷன். பெர்முடேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா மேத் டாட் PERM போட்டு நம்ம 2 வேல்யூ பாஸ் பண்றோம், n, kன்னு. இது என்ன மாதிரி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்னா ஆர்டர் அண்ட் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஸோ அதுக்கான மெத்தட் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். n = 14, k = 10ன்னு ஜஸ்ட் அவ்வளோதான். சரி, இது ஜஸ்ட் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும் தான். நீங்க வேல்யூவை மெத்தட்க்கு பாஸ் பண்றீங்க, ரிசல்ட் வந்து 1001. ஸோ நம்ம பாஸ் பண்ணிருக்கிறது வந்து 14 and 10. காம்பினேஷன் வேல்யூ வந்து 1001 வருது, பெர்முடேஷன் வேல்யூ வந்து 3632428800 வருது. சரி, வேற ஏதாவது அடிஷனல்? மேடம், இந்த காம்பினேஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 கிரிக்கெட் டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ABC 3 கிரிக்கெட் டீம் இருக்காங்களா, A வந்து B கூட விளையாடுவாங்க, A வந்து C கூட விளையாடுவாங்க, B வந்து AB, AC, BC. கரெக்ட்? இவ்வளவுதான். அதாவது 3 of 2. 3 டீம்ல இருந்து 2 டீம் எடுத்து விளையாண்டோம்னா 3 டைம்ஸ் நம்ம விளையாடலாம். ஓகே, காம்பினேஷன். சின்ன நம்பரா போட்டு பாருங்க. சின்ன நம்பரா போட்டு பாருங்க. 3, 2 போடுங்க. 3 and 6. கரெக்ட். 3 டீம் இருந்தாங்கன்னா அந்த 3 டீம்ல வந்து எவ்வளவு காம்பினேஷன் ஆஃப் மேட்சஸ் விளையாடலாம் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆமா, ஓகே. பட் இந்த பெர்முடேஷன்ல வந்து 6 வர்றது காரணம் பார்த்தீங்கன்னா
ஏவும் பியும் விளையாடுறது ஒரு மேட்ச். ஆனா பெர்மிட்டேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, பியும் ஏயும் விளையாடுறத ஒரு மேட்சா கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா ஏ டு பி விளையாடுறது பி டு ஏ விளையாடுறது சேம் தானே. ஆமா, இதுல வந்து ரிப்பீட் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஓகே சார். ஏபி அண்ட் பிஏ அப்படின்ற வேல்யூ இருக்கும் பெர்மிட்டேஷன்ல வந்து. காம்பினேஷன்ல ஏபி மட்டும் தான் இருக்கும், பெர்மிட்டேஷன்ல ஏபி இருக்கும் பி இருக்கும். கேக்கு வேல்யூ 4 ன்னு கொடுங்க மேடம். என்ன 4 0 ன்னு வருதுங்க சார். காம்பினேஷனோட வேல்யூ வந்து ஜாஸ்தியா கொடுத்தா அது வரல. ஆமா, அது வந்து இன்வாலிட் டேட்டா மாதிரி இல்ல சார். மேல வந்து n க்கு 5 கொடுங்க மேடம். permutation 120. அப்போ அது 5 ஃபேக்டோரியல் என்ன மேடம் வரும்? 120 வருமா? 5 4 3 2 1. 120. Yes sir, 120 sir. 120 sir. சார் பெர்மியூட்டேஷன் ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் பை 5 மைனஸ் 4 ஃபேக்டோரியல் வரும்போது 5 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் வரும். அப்போ 120 சார். ஹலோ, அப்புறம் காம்பினேஷன் வந்து n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்டு 5 மைனஸ் 4 ஃபேக்டோரியல் போடும்போது நமக்கு வந்து 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் வரும். ஓகே, இல்ல இப்போ வந்து 5 ஃபேக்டோரியலுக்கு இது வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வந்து நான் ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தா கரெக்ட்டா இருக்கு. பட் இதே இது எல்லா நம்பருக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்றதுக்காக சார், அதாவது ஃபார்முலாவே வந்து n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ r வேல்யூ வந்து n வேல்யூவோட கம்மியா இருக்கணும் இல்லங்க சார்? ஓகே, அப்ப அது கரெக்ட் தான், அது கம்மியா தான் இருக்கணும். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் வந்து 0 வந்துச்சு இல்லையா சார்? இப்போ n இருக்கு, அந்த n ல இருந்து நம்ம வந்து மினிமமா 1 எடுத்துக்கலாம், மேக்ஸிமமா r எடுத்துக்கலாம். அந்த r வேல்யூ வந்து ஈக்குவல் டு n இருக்கணும் ஆர் லெஸ் தென் n இருக்கணும். சாரி, இங்க வந்து k வேல்யூ சார், n and k வேல்யூ நம்ம ரெண்டுத்துக்கும் 5 5 ன்னு கொடுக்க முடியும் அப்படிங்களா சார்? ஆமா மேம், k 120 எஸ் 5 கொடுத்தா உங்களுக்கு ஈக்குவலா வரும். ஆமா கரெக்ட். ஆமா, 1 and 120 ஒரு காம்பினேஷன். ரைட், ஓகே, அண்டர்ஸ்டுட். வேற யாராவது பாயிண்ட்ஸ்? நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? அவ்வளவுதான், நம்ம எண்ட் ஆஃப் த மேத் மாடியூல் வந்துட்டோம். இன்னும் ஒரு few ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா இதை வந்து நம்ம தனித்தனியா போட்டு ஒன்னொன்னுத்துக்கும் பார்த்தோம்னா இட் டேக்ஸ் மோர் டைம். அதனாலதான் நான் இந்த இதுவே சூஸ் பண்ணேன். ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒரே கோடா வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா காமா ஃபங்க்ஷன் அண்ட் லாகர்தம் காமா ஃபங்க்ஷன். ஸோ gamma of x வந்து என்ன சொல்றாங்கன்னா which is equivalent to factorial of x minus 1 ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம factorial of 5 பார்த்தோம். அப்போ factorial of 5 gamma of 5 ன்னு கொடுத்தீங்கன்னா factorial of 5 minus 1 factorial of 4 க்கு என்ன factorialோ அதுதான் வந்து gamma of 5 ஓட வேல்யூன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து L gamma போட்டிருக்காங்க, which means gamma of x plus logarithm of x. இது ரெண்டுத்தையும் நீங்க தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அது ஒரே சிங்கிள் மெத்தட்ல போட்டாங்க. இங்க நீங்க ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணணும், காமா அண்ட் லாக். ஆனா இங்க வந்து நீங்க ஒரே மெத்தட்ல லாகும் கண்டுபிடிச்சுக்கலாம், காமாவும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாக் காமா வேல்யூ கண்டுபிடிச்சு லாகதம்ல போறதுனால எல் காமா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் இது வந்து ER of this is the error function. இதனை பத்தி எனக்கு அவ்வளவு ஐடியா இல்லை, ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிறத நான் அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ERF C, written the complementary error function at C. Then hypotenuse, நம்ம எப்படி cos, sin, tan அப்படி கண்டுபிடிக்கிறோமோ hypotenuse வேல்யூவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் அது வந்து யூக்ளிடியன் நார்ம்
ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் இஸ் த எக்ஸாம்பிள் காமா வேல்யூக்கு. ஸோ இட் அக்செப்ட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே. ஓகே, see. So gamma math dot gamma value of minus 0.1 ஓட வேல்யூ என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா -10.6862. So gamma value of 8 வந்து 5040 and which means what na factorial of 7 ஓட வேல்யூ. And gamma value of 1.2 ஓட வேல்யூ வந்து 0.91816. தென் கீழே இருக்கிறது ஃபுல்லாமே லாகர்தமிக் வேல்யூ. ஆஃப்டர் காமா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு லாகர்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனுடைய வேல்யூ இது ரெண்டும். தென் எரர் ஃபங்க்ஷன் எரர் ஃபங்க்ஷன் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு ஐடியா இல்ல, வேற யாருக்காவது தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தென் ERFC அப்படின்றது காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். இது எல்லாமே வந்து கால்குலேஷன், டேட்டா சயின்ஸ்ல கால்குலேஷன் யூஸ் பண்ணும்போது வரும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலா இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணினது கிடையாது. ஸோ மேத் மாடியூல்ல இது இருக்கு. இந்த மெத்தட்க்கு பண்ணா எரர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. வேற யாருக்காவது ஐடியா இருந்தா ப்ளீஸ் ஷேர். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் தான் அந்த காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன் இது வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய படிக்கணும். ஆமாங்க சார். இப்ப நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நான் என்ன மாதிரி ஆளுங்க எப்படி பாத்துக்கலாம்னா, மெத்தட் இருக்கு, எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு மெத்தட் இருக்கு. ஸோ ERFன்றது எரர் ஃபங்க்ஷன், ERFC என்றது காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். இவ்வளவுதான். நம்ம இன்னும் இன்டெப்தா அதுக்குள்ள போகும்போது டேட்டாஸ் எல்லாம் வச்சு படிக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு நாலேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஆனா ஆல்ரெடி படிச்சவங்க ப்ளீஸ் ஷேர் அதர் பாயிண்ட்ஸ். அது டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நம்ம வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இதுல வந்து நமக்கு வந்து இது எரர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஓகே ஓகே சார். நார்மலா தேவையில்லை. ஆமா ஓகே சார். மேடம் ஐபாட் நியூஸோட அந்த பாராமீட்டர் கொஞ்சம் காமிங்க. இங்க இருக்கு சார். perpendicular value and base value. So we are passing into that. We can find that hypotenuse value. Okay. என்ன வேல்யூ மேடம் வருது? ஆன்சர் எவ்வளவு வருது? 11.180 sir. Okay, எப்படி இருக்கு? நம்ம sin square root of 125. 125 sir. Correct. Square root of 10 square plus 5. ஆமா சார். நம்ம அந்த சைனோட ஃபார்முலா opposite divided by opposite by hypotenuse, cos வந்து adjacent by hypotenuse, tan by opposite by adjacent. நம்ம ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா நம்ம trigonometric ஃபார்முலா நீங்க சொன்ன மாதிரி சைனை வச்சு பண்ணலாம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அப்போ கண்டுபிடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ நம்ம ஆங்கிள் தெரியல அப்படின்னா நம்ம வந்து பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி பேஸ் ஸ்கொயர் plus perpendicular square ரெண்டு ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஹைபோடென்யூஸ். ஆமா. இன் ஃபியூச்சர்ல நம்ம இத பத்தி இன்னும் டெப்தா படிப்போம்னு நினைக்கிறேன். மெஷின் லேர்னிங்ல அந்த கிளஸ்டர் அல்காரிதம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹைபோடென்யூஸ் யூஸ் பண்ணி. ஓகே ஓகே சார். அவ்வளவுதான் மேத் மாடியூல்ஸ்ல இருக்கிறது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். அது பண்றது வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்க மெத்தட்ஸ் வேணும்னா சி மேத் மாடியூல வந்து பார்க்கலாம். சி மேத் மாடியூல வேற யாராவது எடுத்தாங்கன்னா நம்ம அதை பத்தியும் இன்னும் பார்க்கலாம்.
இதோட நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது டவுட்னா டிஸ்கஷனா நம்ம பண்ணலாம். நம்ம இந்த மேத் மாடல் யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து ஈஸியா ஒரு 2 லைன் கோட்ல என்னதுங்க சார்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட சால்வ் பண்ண முடியும். குவாட்ராட்டிக். ஓகே சார், இது ரொம்ப மேத்தமேட்டிக்கலா இருக்குங்க சார். ஆமா படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா இது இல்ல, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம இந்த மேத் மாடல் வச்சே பண்ணிடலாம். ஓகே. நான் அது போட்டு காட்டுறேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 5 மினிட்ஸ் நம்ம அதை மட்டும் காமிச்சேன். ஓகே சார். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இத வந்து வெளியில வந்துறேன் ஸ்கிரீன் ஷேரிங்ல இருந்து. எஸ் சார். ராஜகோபால் சார், லோகநாதன் சாருக்கு கோஹோஸ்ட் கொடுக்கணும் சார். ஆல்ரெடி முன்னாடி இருந்தது, இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து x² - 2x + 1 அப்படிங்கறது கொடுத்தோம்னா ரூட் கொடுத்துருமா? அப்படி வராது, நம்ம ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதணும். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார் ஷேரிங். ஓகே, எனக்கு இன்னும் வரல. நான் என்ன கோஹோஸ்ட் ஆகல, அதனால எனக்கு இன்னும் வரல. அது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம் சார் இந்த சயின்டிஃபிக். வேற டவுட்ஸ் சார் கோட் கூட ஷேர் பண்ணுங்க. கோட் ஷேர் பண்ணீங்கன்னா கூட கோட் ஷேர் பண்ணிடுறேன். பட் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும், பார்த்து எல்லாருக்கும் புரியும். ஸோ இல்ல, இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள டைம் இருந்த பார்ப்பல நான் 2வது கிளாஸ்ல கோட் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதுக்குள்ள வைகுந்தன் சார் இருந்தா தான் கொஞ்சம் ஒரு போஸ்டா ஷேர் பண்ணிட்டோம். சார், இப்போ நீங்க கோட வச்சு நீங்க ஏதாவது ரைட் பண்ணி சொல்லுவீங்களா, இல்ல கோட பார்த்து அப்படியே சொல்றதுன்னா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே, நான் கோட் டைப் பண்ணி தான் கொடுங்க. கொஞ்சம் இருங்க, 2 மினிட்ஸ் நான் டைப் பண்ணி. ஓகே. உங்களுக்கு கோஸ்ட் இல்லைங்களா? சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல மேம், இல்ல நானே சொல்றேன் மேம், நீங்க அப்படியே எழுதிறீங்களா கோட்? வேலை முடிஞ்சது. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, நான் டைப் பண்ணிடுறேன். அது ரியல் டைம்ல பண்ணா அந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ஈஸி தான். பட் இருந்தாலும் வந்து அந்த பிராக்கெட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு. இப்போ நான் பைத்தான்ல டைப் பண்ணவா சார், இல்ல நீங்க ஷேர் பண்ணுங்க? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து எழுதிருங்க ஒரு நோட் பேட்ல. ஓகே. சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? -b + or - √b² - 4ac / 2a. அதுதான் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு. அதை வந்து மேத் மாடியூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம், வேற எதுவும் கிடையாது. மேம் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். இந்து மேம் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். ஹலோ, எஸ் மேம். ஓகே. கிளியர் பண்ணிடுங்க. அந்த கோட் கிளியர் பண்ணிடுங்க. மேம் கேக்குதா நான் பேசுறது? உங்க சைடுல வாய்ஸ் வருது. சொல்லுங்க சார், கேக்குது. மேத் மாடியூல் இம்போர்ட் பண்ணிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க. வேரியபிள் 1 = 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க. a b c அப்படின்னு 3 வேல்யூ. ஏன்னா உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு a b c 3 வேல்யூ தேவை இல்லையா இன்புட்.
ஸோ அது வந்து இல்ல மேல வந்து ஏ கமா பி கமா சி அப்படின்னு ஒரு 3 வேரியபிள் இருக்கு. ஈக்குவேஷன் உங்களோட சார்ட் பாருங்க எடுத்துங்க. இல்ல வேரியபிள் ஒன்றும் தேவையில்ல மேடம். அது வேரியபிள் ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ சிக்கு அப்புறம் அந்த சி ஈக்குவல் டு 2,6,8. இப்போ என்ன பண்ணுங்க, வேரியபிள் 1 ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு 2 வேல்யூ வரும். பிளஸ்ல ஒரு வேல்யூ வரும், மைனஸ்ல ஒன்று வரும். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ்னு வரும். அதனால வந்து பாசிட்டிவ் வேல்யூக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு வேரியபிள், நெகட்டிவ் வந்து இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்றதுக்காக வந்து ஐ எம் டிக்ளேரிங் 2 வேரியபிள். வேரியபிள் ஈக்குவல் டு மைனஸ் பி மேம் பி மைனஸ் பி மேம் 3 எடுத்துருங்க. மைனஸ் பி ஆல்பபெட் பி ஃபார் பாம்பே பிளஸ் math dot square root b square க்கு பண்ணாம b star b ன்னு இருக்கும் இல்லையா? b star b ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த பிராக்கெட் குள்ள b star b ன்னு இருக்கு. b டபுள் ஸ்டார் இல்ல டபுள் ஸ்டார் கொடுத்தா எக்ஸ்போனன்ஷியல் ஆயிடும். ஸ்கொயர்னா வந்து நம்மளுக்கு b into b ஒரு ஸ்டார் தான வரும். b ஸ்கொயருக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4 AC लिया 4 star A star C. நம்ம அந்த மைனஸ் பி பிளஸ்க்கு அப்புறம் ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாமா? இல்ல போடலாம். சொல்றேன். அது சார் -4 க்கு அப்புறம் என்னதுங்க சார்? -4 AC மேம், ஸ்டார் A ஸ்டார் C. ஸ்டார் A. ஓகே சார். அந்த பிராக்கெட் வந்து 4 AC க்கு ஒரு பிராக்கெட் போடுங்க. அப்புறம் வந்து மைனஸ் பி க்கு முன்னாடி ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. இந்த மைனஸ் பி ஸ்டார்டிங்ல ஓகே கடைசியா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் இல்லையா? ஸோ வெளியில வந்து டிவைடட் பை 2A 2 ஸ்டார் ஏ. சார் ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்புறமா ஒரு பிராக்கெட் வரணும். அது வரணும் கரெக்ட். ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி ஒரு பிராக்கெட் போடுங்க. அத வந்து 4AC க்கு பக்கத்துல முடிச்சிருங்க. இங்க வெளியில மேடம் டிவிஷன் ஆபரேட்டருக்கு முன்னாடி. ஓகே. எரர் பிராக்கெட் கரெக்ட்டா கொடுக்கல. d square minus b plus square root of d square minus 4AC by 2a. மேம் இங்க ஒரு பிராக்கெட் எடுத்துருங்க. b star b பக்கத்துல ஒரு பிராக்கெட் எடுத்துருங்க. இல்ல மேம் அதை எடுங்க. அந்த முதல்ல உள்ள பிராக்கெட் எடுக்கணும். அது வந்து எங்கே வருதுன்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இதுக்கும் -4AC க்கும் சேர்த்து ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன் சார். அப்படி வரக்கூடாதா? சரண்யா கூட இல்ல நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம். இந்த மேம் காப்பி பண்ணிக்கீங்க. நானே டைப் பண்ணேன். அவங்க கொடுத்த கோடி காப்பி பண்ணிக்கீங்க. நான் கொடுத்த கோடி காப்பி பண்ணிக்கீங்க. இது இவங்க கொடுத்தது நினைக்கிறேன். இது வந்து நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஒரே டைம்ல யூஸ் பண்ண முடியாது. இது நீங்க வந்து 2 வேரியபிள்ஸ் தனித்தனியா ஸ்டோர் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கேன் மேடம். இந்த மேடம் அது சாட்ல கொடுத்துருக்கேன்.
இப்போ மற்ற கோட்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இல்ல மேல எடுத்து விட்டுருங்க எல்லாத்தையும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் மைனஸ் பி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ எதுக்குன்னா வந்து பிளஸுக்கு ஒரு வேல்யூ மைனஸ்க்கு ஒரு வேல்யூ. ஸோ ரெண்டுக்கு என்ன பண்றேன்னா நான் ஃபங்க்ஷன்ல வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே டியூப்ல வரும். ஸோ உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபங்க்ஷன்ல வந்து மோர் தென் 1 வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணா அது வந்து டியூப்ல தான் கொடுக்கும். ஸோ நான் வந்து இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து -1,4.0ன்றது மேத் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். மேத் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு இல்ல சார். ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac வருது இல்ல ஃபார்முலா. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அந்த ஸ்கொயர் ரூட்டுக்காக நான் வந்து மேத்ல ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணிருக்கேன். ரைட். அந்த மேத் ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணலாம். மேத் இல்லாம நீங்க இல்ல மேத் இல்லாம நீங்க ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் வராது. பவர் 0.5 போடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். நீங்க வந்து மேத் மாடியூல் யூஸ் பண்ணி இது பண்றது. நம்ம அதே வந்து மல்டிபிள் வேஸ் இருக்கு. நம்ம எப்படி ஒரு நாள் எழுதலாம். எஸ் நீங்க சொன்ன மாதிரி எழுதலாம். 0.5 கூட யூஸ் பண்ணலாம். மேத்ல இன்பில்ட் ஃபங்க்ஷன் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சால்வ் பண்ற மாதிரி இல்ல சார் கிடையாது சார். இல்ல சார் கிடையாது சார். அந்த மாதிரி இல்ல. அது வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்போ சைன் காசுன்ற மாதிரி நம்ம வந்து உள்ள வந்து வேல்யூ பாஸ் பண்ணா ஒரு 3 வேல்யூ கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஆமா. பட் என்னன்னா இதுல வந்து ஒரே ஒரு காம்ப்ளிகேஷன் அதுக்கு சிங்கிள் அவுட்புட் இருந்தா பரவாயில்ல. மல்டிபிள் அவுட்புட் இருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து 2 வேல்யூ வரணும்ல, பிளஸ்ல 1 மைனஸ்ல 1 2 வரணும் அவுட்புட். அதனால மேபி அவங்க வந்து குவாட்ராட்டிக் வந்து மேபி ஃபியூச்சர்ல வரலாம். இல்ல நம்மளுக்கு தெரியாம வேற ஏதாவது வரக்கூடிய மாடியூல்ஸ் ஏதாவது இருக்கான்னு தெரியல. நம்ம போய் பாண்டாஸ்ல போனா நம்மளுக்கு தெரியும் சிம்பிளிஃபை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது. பைத்தான்ல வந்து இது ஆக்சுவலா வந்து ஒரு இதுல கேட்டிருக்காங்க. அது வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்லைன் டெஸ்ட்ல ஒரு ரெக்ரூட்டுக்காக கேட்டிருக்காங்க. இதை வந்து இந்த கொஸ்டினுக்கான டைம் வந்து ஃபிக்ஸ்டு ஃபார் 15 minutes. ஸோ இது வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது எடுத்தாங்க. ஒரு ரூட் வேல்யூ வந்து -1, இன்னொரு ரூட் வேல்யூ வந்து -4. அல்லது வேல்யூ 1க்கு ரெண்டு ரூட் பிளஸ் ஆர் மைனஸ்ன்றதுனால 2 வேரியபிள் அசைன் பண்ணிருக்காங்க சார். சார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ங்கிறது ax² + bx + c ன்னு இருக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல 3 வேரியபிள்ஸ் இருக்கும் a b c ன்னு. அப்போ ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்னாலே 2 வேல்யூ வரும் சார். 2 ரூட் இருக்கும். கரெக்ட் மேம். c வந்து கான்ஸ்டன்ட். எஸ் எஸ். இந்த -1 -4 இருக்குதா? இது வந்து x ஓட வேல்யூவா, y ஓட வேல்யூவா, a ஓட வேல்யூவா, b ஓட வேல்யூவா, c ஓட வேல்யூவா? இல்ல அது ஸ்கொயர். இப்போ கார்த்திகா தான் சொன்னான்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ வந்து வேல்யூ. கரெக்ட். பிளஸ் b க்கு பிளஸ் வச்சு ஒரு -1 மைனஸ் வச்சு ஆமா சார். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போது நமக்கு வந்து அந்த மேப்ல வந்து 2 தான வரும். உங்களுக்கு x y 2 தான வரும். கரெக்ட். அந்த 2a கூட பாத்தீங்கன்னா நம்ம கீழே டிவைட் பண்றது வந்து ஜஸ்ட் அது டிவைட் தான் பண்ணுவோம். -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2e. அந்த ஃபார்முலா அப்படி கொடுத்துருக்கோம். பட் ஆனா நமக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு நமக்கு 2 ஆக்சிஸ் வரும். ஸோ +1 -1 அவ்வளவுதான். ஸோ வேற டவுட்ஸ்னா கேளுங்க இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு சரண்யாவும் கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க சார். ஏதாவது டவுட் கிளாரிஃபை பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே சார். ஓகே. தேர்ஸ்டே உங்களுக்கு ஷெட்யூல். அதே மாதிரி இந்த பை டேன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பை வந்து இந்த பை நம்ம மேத்தமெட்டிக் யூஸ் பண்றோம்ல, அந்த 22/7 3.14 அது வந்து அதுக்கு ஒரு டேட்டே இருக்கு. செலிப்ரேட் பண்றாங்க. பை டேன்னு ஒண்ணு இருக்கு. மார்ச் 14th வந்து பை டேன்னு வந்து செலிப்ரேட் பண்றாங்க.
சார் அது அவங்க சரண்யாவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார். கிளாரிஃபை பண்றேன், நாங்க கிளாஸ் எடுக்கல, ஏதோ டவுட் கிளாரிஃபை பண்றதா சொல்லியிருந்தாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ரேண்டம் சாய்ஸஸ் மட்டும் கிளாரிஃபை பண்றேன்னு சொன்னாங்க. பிளஸ் வந்து ரேண்டம்ல இருக்கக்கூடிய மத்த மாடியூல்ஸ் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. கண்டினியூ. ஓகே ஓகே சார். எனவே நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் குரூப்ல கேட்டு. ஓகே சார். லோகநாதன் சார், ராஜகோபாலுங்க சார். நான் மீட்டிங் போயிட்டு இப்பதான் வர்றேன். எல்லாம் முடிஞ்சதுங்களா கிளாஸ்? முடிஞ்சது சார், முடிஞ்சது சார். ஓகே ஓ சரி சரி சரி. ரெக்கார்டிங் வேணுங்களா? ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிடலாம் சார், ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஓகே சரி, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே சார். யாருக்கா டவுட்ஸ்னா கேளுங்க, மேம் சொல்லுவாங்க.